தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார். வரும் 21ஆம் தேதி ஆன்லைனில் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்குகிறது. சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் 2024-25ஆம் ஆண்டு கல்வியாண்டுக்கான இளநிலை மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த பட்ட படிப்புகளுக்கான தகுதி பெற்ற மாணவர்களின் தரவரிசை பட்டியலை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார். அதன்படி தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் நீட் தேர்வில் தகுதி பெற்று மருத்துவ படிப்பில் சேருவதற்காக மொத்தம் 43,063 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இது கடந்த ஆண்டை காட்டிலும் 2,721 அதிகமாகும். இதற்கான தரவரிசை பட்டியலில் 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்று நாமக்கலைச் சேர்ந்த ரஜினிஷ் என்ற மாணவர் முதலிடம் பிடித்தார். 2வது இடத்தை சென்னை அயனம்பாக்கத்தைச் சேர்ந்த மாணவர் சையது யூசுப் மற்றும் 3வது இடத்தை சென்னை சேத்துப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மாணவி ஷைலஜா பிடித்தனர். இதேபோல் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு ஒதுக்கீட்டின் கீழ் சேர 3,733 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இதற்கான தரவரிசை பட்டியலும் வெளியிடப்பட்டது. இதில் முதல் 10 இடங்களில் 669 மதிப்பெண்களுடன் ரூபிகா என்ற மாணவி முதலிடம் பிடித்தார். அரசு சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வுக்கு பயிற்சி அளிப்பதற்காக தொடங்கப்பட்ட சைதாப்பேட்டை பயிற்சி மையத்தில் படித்த 4 மாணவர்கள் முதல் 10 இடங்களுக்குள் வந்துள்ளனர். திருநங்கை ஒருவரும் 7.5 விழுக்காடு ஒதுக்கீட்டுக்கான தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்துள்ளார். சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாப்பேட் என்கின்ற ஒரு பயிற்சி மையம் அரசின் சார்பில் துவங்கப்பட்டது. அரசின் சார்பில் அரசு மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கென்றே பிரத்யேகமாக தொடங்கப்பட்ட அந்த அமைப்பின் சார்பில் முதல் 10 மாணவர்களில் இன்றைக்கு அங்கிருந்து மட்டுமே 4 மாணவர்கள் தேர்வாகி அந்த மையத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அரசின் ஒரு சார்பில் தொடங்கப்பட்ட மையத்தில் 4 மாணவர்கள் முதல் 10ல் 4 பேர் வந்திருப்பது ஒரு மகத்தான இமாலய சாதனை. தமிழ்நாட்டில் மொத்தமாக உள்ள 9,200 MBBS இடங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் 6,630 MBBS இடங்கள் உள்ளன. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு ஒதுக்கீட்டின் கீழ் 496 MBBS இடங்களும், நிர்வாக ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் 1,719 MBBS இடங்களும் உள்ளன. இதேபோல் மொத்தம் உள்ள 2,150 BDS இடங்களில் அரசு பல் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி பல் மருத்துவக் கல்லூரிகளில் 1,683 BDS இடங்கள் உள்ளன. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு ஒதுக்கீட்டின் கீழ் 126 BDS இடங்களும் உள்ளன. இது தவிர நிர்வாக ஒதுக்கீட்டில் உள்ள சுயநிதி பல் மருத்துவக் கல்லூரிகளில் 430 BDS இடங்களும் உள்ளன. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை காட்டிலும் கூடுதலாக 150 மருத்துவ மாணவர்கள் படிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இந்த வருடத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு இருந்த மாணவர்களின் எண்ணிக்கையை காட்டிலும் 150 மாணவர்கள் கூடுதலாக சேர்க்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 50 அன்னை மருத்துவக் கல்லூரி 50 மாணவர்களும், கன்னியாகுமரியில் இருக்கிற மெடிக்கல் மிஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் என்கின்ற கல்லூரியிலிருந்து ஒரு 100 ஆக மொத்தம் 150 இடங்கள் கூடுதலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு வரும் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஆன்லைன் மூலம் தொடங்குகிறது. அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு ஒதுக்கீடு, மாற்றுத்திறனாளி மாணவர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் என 4 வகை சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 22ஆம் தேதி ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் நேரடியாக நடைபெறுகிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு பக்கம் இந்த தரவரிசை பட்டியல் வெளியிட்டாலும் நீட் தேர்வுக்கான மாநில அரசின் போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் அமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.